தொழுகையில் நாம் சொல்லுகிற சில வார்த்தைகளால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி தொழுகையில் வந்து சேர்கிறார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கெட்டியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் மிகப் பெரியவன், அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும், காலையிலும் மாலையிலும் அவனுக்கே புகழ் உண்டாகட்டும் என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். தொழுகை முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி கேட்கிறார்கள், மனில் காயிலு கதா வ கதா, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்கின்ற வார்த்தைகளை சொன்னது யார்? அந்த சஹாபி, நான் தான் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொன்னார்கள், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் சொன்ன வார்த்தைகளால் ஃபுதிஹத் லஹா அப்வாபுஸ் ஸமா, வானத்தின் வாசல்கள் திறந்து விட்டன, சொர்க்கத்தின் வாசல்கள் திறந்து விட்டன. இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து விட்டு சொல்லுவார்கள், நபியிடமிருந்து இந்த செய்தியை கேட்டதிலிருந்து என்னுடைய தொழுகையில் இந்த வார்த்தைகளை நான் தவற விட்டதே கிடையாது. நம்முடைய தொழுகையிலே நாம் சனா ஓதுவோம், வஜ்ஜஹத்து ஓதுவோம், அதை தொடர்ந்து இதை நாம் ஓதிக்கொள்ளலாம். நமக்காகவும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கட்டுமே.